ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா சடனாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீல்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் 65 வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து மட்டனில் பிரியாணி செஞ்சுருக்கோம். மட்டன் பீஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா, ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இன்னொன்று அப்படியே பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கூடவே தயிர், வெங்காய பச்சடி, அப்புறம் சிக்கன் கிரேவி, அவ்வளோதாங்க. ஸோ யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பிரியாணி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, இதெல்லாம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே போட்டாச்சு. கூட வதங்கிறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியும் நல்லா வேகட்டும். தக்காளி வேகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக வெந்து முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு ஹைலைட்டே. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். புதினா தழை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கம்மிப்படும். என்ன மிஸ்டேக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதில் கூடவே கொஞ்சம் 1/4 கிலோ வந்து மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா வேகட்டும். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெந்து முடிச்சிருச்சு. இதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் வந்து அரிசி எடுத்திருந்தேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில அரிசி வந்து கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக ஒரு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அதில் லெமன் ஜூஸ் வந்து மூடி வைக்கல போட்டோன்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், தேங்காய், கொஞ்சமாக தக்காளி, இது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடுறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். கூட கொஞ்சமாக புதினா போடுறோம் வாசத்துக்காக. இதில் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து சிக்கனை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே மூடி மட்டும் போட்டு வச்சிட்டோன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு பிரிஞ்சு வரும். சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரை கழுவியே இதில் ஊற்றிடுறேன். அந்த அளவு தண்ணி மட்டும் போதும். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். நல்லா பெரட்டின மாதிரி அதை சைடிஷ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி வந்து ஊற்ற வேணாம். இது நம்ம குழம்பு மாதிரி செய்ய கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லா மசாலாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அது நல்லா கொதி வந்துடுது. இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு.
பாருங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து அப்படியே நம்ம சைட் பை சைட் சிக்கனை 65க்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக சிக்கன் 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சமாக உப்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா தூள் என்ன மசாலாவோ அதை போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒட்டும் இந்த மாவு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டை இது கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா கடையில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா சில்லி சிக்கன், அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறது இந்த மாவு வந்து அப்படியே சில்லியில் ஒட்டுறதுக்காக தான், இல்லைன்னா அந்த கலர் வந்து நமக்கு வராது, ஒட்டாது. ஸோ இதில் வந்து நான் எந்த கலருமே சேர்க்க கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க, போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாயில் பண்ணி எடுத்ததை மறுபடியும் எண்ணெயில் போட்டு இன்னொரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா அது கலரும் நல்லா அந்த கலர் நம்ம கலர் பவுடர் போட்ட கலருக்கு வந்துடும். ஸோ டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் சொல்லிடு. பாய்.